ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டிடிஎஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபார் என்ஆர்ஐ. ஸோ நம்மள பல பேருக்கு வந்து என்ஆர்ஐக்கு கொடுக்குற பேமெண்ட்டுக்கு டிடிஎஸ் ரேட் வந்து என்ன அப்ளிகபிள் ஆகும், அண்ட் ஆல்சோ என்னென்ன டிரான்சாக்ஷனுக்குலாம் டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அது எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்மக்கிட்ட டேக்ஸ் அப்டேட் கார்டன் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் குரூப்னுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி இந்த ரெண்டுலேயும் வரக்கூடிய அப்டேட், முக்கியமாக நோட்டிஃபிகேஷன், சர்க்குலர்ஸ் அண்ட் ஆல்சோ அட்வைசரிஸ், இது எல்லாமே நம்ம ரெகுலராக அப் டு டேட் வரைக்கும் இம்மிடியேட்டாக போஸ்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களால் கரண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக நம்மளுடைய வீடியோவுக்கு மூவ் பண்ணலாம். ஓகே. ஸோ நீங்கள் என்ஆர்ஐக்கு கொடுக்குற பேமெண்ட்ஸ் என்ன பேமெண்ட்டுக்கெலாம் ஃபஸ்ட்டு டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட், ராயல்டி, டிவிடெண்ட்ஸ், கேபிட்டல் கெயின்ஸ், டெக்னிக்கல் சர்வீஸ் ஃபீஸ், வின்னிங்ஸ். ஸோ வின்னிங்ஸ் மீன்ஸ் லாட்ரியாக இருக்கட்டும், அல்லது கேம்ஸாக இருக்கட்டும், அல்லது ஹார்ஸ் ரேசஸ், ஆன்லைன் கேம்ஸ், இந்த பேமெண்ட்லாம் நீங்கள் வந்து என்ஆர்ஐக்கு பே பண்ணுறீங்க அப்படின்னா டிடிஎஸ் வந்து நீங்கள் டிடெக்ட் பண்ணணும். இதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கா அப்படின்னா எந்த லிமிட்டுமே கிடையாது. ஈவன் ஸ்மால் டேக்ஸபிள் பேமெண்ட்டுக்கும் நீங்கள் டிடிஎஸை வந்து டிடெக்ட் பண்ணணும். டிடிஎஸ் ரேட் என்ன அப்படின்னா, ஸோ ஃபினான்ஸ் ஆக்டில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ டபுள் டேக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட், இந்த ரெண்டில் எது விச்சவர் இஸ் லோவர், எது கம்மியோ அந்த ரேட்டில் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணும். உங்களுக்கு நான் வந்து ஸ்லைடு வச்சுருக்கேன், டிடிஎஸ் ரேட் சேட் வச்சுருக்கேன். ஸோ உங்களால் என்னென்ன டிரான்சாக்ஷனுக்கு என்னென்ன ரேட் ஆஃப் டேக்ஸ் வரும் அப்படின்னு பார்த்துக்கலாம். தென் ஸ்டேட் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேன் எடுக்கணும். அந்த டேன் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட அந்த பேமெண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணணும். டெபாசிட் பண்ணி முடித்தவொடனே ஒரு குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபோர்த்து வந்து ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் டிடிஎஸ் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணணும். இந்த இதையும் நம்ம ஃபர்தர் ஸ்லைடில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம். தென் பேன் ரெக்குயர்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து என்ஆர்ஐட்ட இருந்து அவங்களுடைய பேனை வந்து வாங்கணும். சப்போஸ் அவங்க பேன் வந்து உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணல அப்படின்னா ஹையர் ரேட்டில் நீங்கள் டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணணும். as per income tax section 206AA. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் வந்து நான் ரெசிடென்ட்னு நம்ம வந்து பார்க்கணும். அப்படி தெரிஞ்சால் தான் நம்மளால் அந்த டிரான்சாக்ஷனுக்கு வந்து டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒருத்தரை வந்து ரெசிடெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா அவர் கண்டிப்பாக 182 நாளைக்கு மேலே இந்தியாவில் இருந்திருக்கணும், அல்லது ஒரு 60 நாளைக்கு மேலே இந்தியாவில் இருக்கணும். ப்ளஸ் அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, லாஸ்ட் 4 இயர்ஸும் 365 நாளைக்கு மேலே இந்தியாவில் இருந்திருக்கணும். ஓகே. தென் ஒரு ஸ்பெஷல் ரூல் ஒன்று இருக்குது ஃபார் இந்தியன் சிட்டிசனுக்கு. ஸோ ஒரு இந்தியன் சிட்டிசன் வந்து 15 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்கம் அவர் ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா அந்த 15 லட்ச ரூபாயில் நீங்கள் வந்து அதர் தென் ஃபாரின் இன்கம்மை ஆட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அவர் 120 நாள் இந்தியாவில் இருந்தால் போதும், அவர் ரெசிடென்ட் என்று அழைக்கப்படுவார். தென் ஒருத்தர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக வேண்டி அப்ராட் போகிறாரு. ஸோ அவருக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, அவர் 182 நாள் இந்தியாவில் இருந்திருக்கணும். ஸோ செப்க்ரோவுக்கும் இதே கண்டிஷன் தான். ஓகே. தென் ஃபைனல், இஃப் திஸ் கண்டிஷன் ஆர் நாட் மெட், பெர்சன் இஸ் எ நான் ரெசிடென்ட். இந்த கண்டிஷன்லாம் யாருக்கு வந்து பொருந்தலையோ அவங்கள நம்ம நான் ரெசிடென்ட் அப்படின்னு அழைக்கலாம். ஓகே. தென் ஃபர்தராக யார் வந்து டிடிஎஸை டிடக்ட் பண்ணோம் அப்படின்னா, 195 ஆஃப் தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி எனி ஒன், ஓகேங்களா, அவங்க வந்து ரெசிடெண்ட்டாகவும் இருக்கலாம், நான் ரெசிடெண்ட்டாகவும் இருக்கலாம். ஒரு பேமெண்ட் வந்து நான் ரெசிடென்ட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்டில் அதர் தென் சேலரி கவர் ஆகாது. ஸோ நான் ரெசிடென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க தான் கண்டிப்பாக டிடக்ட் பண்ணணும். இதில் யாரெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, இண்டிவிஜுவல்ஸ், ஹெச்யூஎஃப், ஃபேம்ஸ், கம்பெனிஸ், கவர்மெண்ட் பாடிஸ், ஏஜென்சிஸ் இவங்க எல்லாருமே அப்ளிகபிள் ஆகிறாங்க. தென் இதுதான் நம்மளுடைய டிடிஎஸ் ரேட் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 25-26 as per ஃபினான்ஸ் ஆக்ட். ஓகேங்களா.
ஸோ இன்கம் டைப், இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம், இன்ட்ரெஸ்ட்டோ அல்லது டிவிடெண்டோ பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டிடிஎஸ் ரேட் வந்து 20% டிடக்ட் பண்ணணும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் லைக் ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்டர் செக்ஷன் 115. ஸோ நீங்கள் 12.5% டிடிஎஸ் ரேட்டு டிடக்ட் பண்ணணும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் லிஸ்டட் ஷேர்ஸ் அண்டர் செக்ஷன் 112A. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 2 ரேட் ஆஃப் டேக்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து 23 ஜூலைக்கு முன்னால் 2024 முன்னால் அந்த டிரான்சாக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 10%, 23 ஜூலை 2024 அப்புறம் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு 12.5% டிடக்ட் பண்ணணும். ஸோ அதர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 12.5% டிடிஎஸ் டிடக்ட் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் செக்யூரிட்டிஸ்க்கு 20% வந்து டிடக்ட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபாரின் கரன்சி லோன்ஸ் 20% வந்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ணணும். டெக்னிக்கல் ஃபீஸ் கொடுக்குறீங்க, ராயல்ட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் 20% வந்து டிடக்ட். ஸோ வின்னிங்ஸ்னால் லாட்ரியாக இருக்கட்டும் அல்லது கேம்ஸாக இருக்கட்டும், ஹார்ஸ் ரேசஸாக இருக்கட்டும், ஆன்லைன் கேம்ஸஸாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நீங்கள் 30% வந்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ணணும். எனி அதர் இன்கம்க்கு 30% வந்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் டிடிஎஸை வந்து டிடக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான கம்ப்ளைன்ஸஸ்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டேன் எடுக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்ஜெட் 2026 டேன் அப்ளிகபிள் ஆகாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ இருந்து அப்ளிகபிள் அப்படின்னா 1 ஏப்ரல் 2026 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ஆர்ஐக்கு பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இது எதுக்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும், அந்த டேன் ரெக்குயர்மெண்ட் வேண்டாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இப்போது நீங்கள் டேன் எடுக்கணும். டிடெக்ட் டிடிஎஸ் அட் த டைம் ஆஃப் பேமெண்ட். ஓகேங்களா? நீங்கள் வந்து டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணணும். தென் டெபாசிட் டிடிஎஸ் யூசிங் செல்லான் 281 பை தி 7th ஆஃப் நெக்ஸ்ட் வீக். ஓகே, உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஜனவரி 20th வந்து ஒரு லேண்டை வந்து முடிக்கிறீங்க. ஸோ என்ஆர்ஐட்டேருந்து ஒரு லேண்ட் வாங்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ண வேண்டியது கட்டாயம் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து 20th வந்து பேமெண்ட்டு பண்ணுறதுக்கு முன்னால் டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டேன் வந்து அப்ளை பண்ணணும். டேன் உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்து 7th நீங்கள் அந்த டிடக்ட் பண்ணிங்கள்ல 20th அன்னைக்கு அவருக்கு ஒரு டிடிஎஸை வந்து பே பண்ணாமல், அதாவது டிடிஎஸை வந்து அவருக்கு டிடக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த அமௌண்ட்டை நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து 7ஆம் தேதிக்குள்ளே கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். அப்படி கட்ட சொல்ல செல்லான் 281 வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ 7ஆம் தேதி நீங்கள் கட்டிட்டீங்க, ஜனவரி மந்த்தில் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஜனவரி மந்த்தில் டிடிஎஸை டிடக்ட் பண்ணியிருக்கீங்க, 7ஆம் தேதிக்குள்ளே நெக்ஸ்ட் மந்த் 7ஆம் தேதிக்குள்ளே கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கட்டிட்டீங்க. எக்ஸாம்பிள் 6th அன்னைக்கு கட்டிட்டீங்க. ஸோ இப்போது உங்களுடைய டிரான்சாக்ஷன் என்ன குவார்ட்டரில் நடந்திருக்கு அப்படின்னா ஜனவரி நடந்திருக்கு. ஸோ ஜனவரி மந்த்து உங்களுக்கு 4th குவார்ட்டர் வரும். ஸோ இந்த 4th குவார்ட்டர் ரிட்டர்னை நீங்கள் 31st மே, அப்கமிங் 31st மேக்குள்ளே நீங்கள் குவார்ட்டர்லி ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஏப்ரல் நீங்கள் குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஸோ உங்களுக்கு 31st மே தான் டியூ டேட்டு, மேலே கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் டியூ டேட் இருக்குது அந்த குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டேன் எடுக்கணும். டேன் எடுத்ததுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். கவர்மெண்ட்டு பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபார்ம் 16A அப்படின்னு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை நீங்கள் நான் ரெசிடென்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ அது உங்களுக்கு வித்தின் 15 டேஸ்க்குள்ளே வரும். இது எல்லாமே வந்து சேலரி கவர் ஆகாத டிரான்சாக்ஷனுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் கொடுக்குறோம். ஓகேங்களா? நீங்கள் ஃபார்ம் 27Q வந்து யூஸ் பண்ணணும் டிடிஎஸ் ரிட்டர்னுக்கு. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1 ஏப்ரல் 2026 உங்களுக்கு டேன் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு உங்களுக்கு பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டேன் எடுக்க வேண்டாம். ஓகே, ஃபைனலாக ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ இதை மாதிரி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து கண்டினியூவாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். ஸோ ஃபைனலாக வந்து இன்னொரு 2 ஸ்டெப் மட்டும் உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். ஸோ அதையும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் தான் நிறைய பேருக்கு கொஞ்சம் டவுட் வருது. அதையும் பார்க்கலாம். அது எது ரிலேட்டடானது அப்படின்னா ஃபார்ம் 15CA அண்ட் ஃபார்ம் 15CB. ஓகேங்களா? நீங்கள் ஃபார்ம் 15CAவும் ஃபார்ம் 15CBயும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணும் இன்கம் டேக்ஸில். ஸோ
நீங்கள் அப்படி சப்மிட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி வந்து 1 lakh வரைக்கும் அவங்க வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க as per செக்ஷன் 27 ஹை ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி. ஓகேங்களா? ஸோ ஃபார்ம் 16A-வும் ஃபார்ம் 15CB-யும் ஃபைல் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் பேங்கர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இது ஃபார்ம் 15CA-க்கும் ஃபார்ம் 15CB-க்கும். ஓகே. சப்போஸ் நீங்கள் வந்து இதை கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய எக்ஸ்பென்சஸை வந்து டிசலோவ் பண்ணிடுவாங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா. இன்ட்ரெஸ்ட் வந்து 1.5% பெர் மந்த் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆயிரும். பெனால்ட்டி டு டிடிஎஸ் அமௌண்ட் இஃப் நாட் பெய்டு பெனால்ட்டியும் அப்ளிகபிள் ஆகும். பெனால்ட்டி ஃபார் ஷார்ட் டிடக்ஷன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கரெக்ட் அண்ட் டிடக்டட் டிடிஎஸ். ஸோ தென் பேங்க் மே நாட் ப்ராசஸ் ரெமிட்டன்ஸ். ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணல அப்படின்னா உங்களுடைய பேங்கர்ஸ் கூட உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அட்டென்ஷன் ஃபார் டேக்ஸ் பேயர். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிடிஸை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து டிடிஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும், ஃபார்ம் 27Q வந்து ஃபைல் பண்ணணும், இஷ்யூ சர்டிஃபிகேட் ஃபைனலாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும். ஓகே ஃபைன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதேமாரி நம்மளுடைய வீடியோ வந்து தொடர்ந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் அதில் கொயரிஸ் வந்து கேளுங்க, நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். தேங்க்யூ.